வணக்கம். இது பீப்புள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நம்ம அப்பான்ங்கிற ப்ரெபோசிஷன் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அப்பான் அப்படின்னா ஆன். இதே அர்த்தத்துல தான் நம்ம நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம். இப்ப டிபெண்ட் அப்பான் அப்படின்னா அதை நம்ம டிபெண்ட் ஆன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரிலை அப்பான் அப்படின்னா ரிலை ஆன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரேசல் வேர்ப்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்பான் அப்படியே ஆன் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஆனா எல்லா இடங்கள்லையும் நம்ம ஆன்ங்கிற ப்ரெபோசிஷனை அப்பான்ங்கிற ப்ரெபோசிஷன் வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொருள் நிலையா ஒரு டேபிள் மேல இருக்குன்னு வச்சுக்கோங்க. எந்த மூவ்மெண்ட்டும் இல்ல. அது அப்படியே இருக்கு, மேல இருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆன்ங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவோம். தி புக் இஸ் ஆன் த டேபிள் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல இந்த ஆனை அப்பான் வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியாது. தி புக் இஸ் அப்பான் த டேபிள் நம்ம சொல்லக்கூடாது. ஸோ எந்த இடத்துல ஆனை அப்பான் வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா, மூவ்மெண்ட்டை குறிக்கக்கூடிய இடங்கள்ல. மூவ்மெண்ட்டை குறிக்கக்கூடியது அப்படின்னா, கீழேருந்து மேல தாவுனுச்சு, கீழேருந்து மேல போனாங்க, கீழேருந்து மேல ஏறினாங்க, இந்த மாதிரி சொல்ற இடங்கள்ல மட்டும்தான் நாம ஆனை அப்பான் வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் ஆன் டு அதை தான் நம்ம அப்பான் வச்சு ரீப்ளேஸ் பண்றோம். இப்ப தவளை பாறையின் மீது தாவியது. ஸோ கீழே இருந்து மேல ஒரு மூவ்மெண்ட் நடக்குது இல்லையா? இதை ஒண்ணு நாம த ஃப்ராக் ஜம்ப்டு ஆன் டு த ராக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லைன்னா இந்த ஆன் டுவை அப்பான் வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம். த ஃப்ராக் ஜம்ப்டு அப்பான் த ராக். அவர் தன்னுடைய பையனுடைய தலையில தொப்பியை வைத்தார் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ கையில இருக்க கேப்பை அவனுடைய தலையில் வைத்தார் அப்படின்றப்ப கையினுடைய அசைவு அந்த மூவ்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒன்னு இதை நாம he put the cap onto his son's head அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்ல ஆன் டுவை அப்பான் வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம். he put the cap upon his son's head இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். பட் அப்பான்ங்கிறது ரொம்ப ஃபார்மல் அப்படின்றது ஞாபகம் இருக்கட்டும். நாங்க கட்டிடத்தோட ரூஃப்ல ஏறினோம் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ அகெயின் கீழே இருந்து மேலே ஏறினோம். ஒன்னு இதை we climbed onto the roof of the building அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்ல we climbed upon the roof of the building அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறது அப்பானுடைய செகண்ட் மீனிங். ஒரு விஷயம் நடந்தவுடன் இன்னொன்னு நடந்துச்சு அந்த மாதிரி சொல்றதுக்கு. இதுல நம்ம ரொம்ப காமனா ஆன் வச்சு சொல்லுவோம். அதுக்கு பதிலா நம்ம அப்பானையும் யூஸ் பண்ணலாம். அவ அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பெற்றவுடன் எனக்கு ஃபோன் பண்ணா. உடனே இமீடியட்டா, ஆஃப்டர்னு சொல்ற மாதிரி தான் பிறகுன்னு சொல்லுவோம் இல்லையா? இது உடன் அப்படின்னு சொல்ற மாதிரியான அந்த தொனியை பார்த்துக்கோங்க. பெற்றவுடன், இமீடியட்டா அவ எனக்கு ஃபோன் பண்ணா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஆன் ரிசீவிங் ஹர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஷி கால்டு மீ அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அப்பான் ரிசீவிங் ஹர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஷி கால்டு மீ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த இடத்துல நாம ரெண்டுமே சப்ஜெக்ட் ஒன்னா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி அப்பானை யூஸ் பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே சென்டென்ஸ் சிந்தசிஸ் ப்ரெபோசிஷனை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸை கம்பைன் பண்றதுன்ற வீடியோல நம்ம ஆன் வச்சு இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கோம். அதே ஆன் தான் நம்ம இந்த இடத்துல அப்பான் வச்சு ரீப்ளேஸ் பண்றோம். ஸோ சப்ஜெக்ட் ஒன்னா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம சொல்ல முடியும். அம்மா வராங்க. அம்மாவை பார்த்தோனையும் அந்த சின்ன பொண்ணு அவங்க அம்மா கிட்ட ஓடினாள் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அப்பான் சீயிங் ஹர் மதர் த லிட்டில் கேர்ள் ரேன் டு ஹர். ஆன் சீயிங் ஹர் மதர் த லிட்டில் கேர்ள் ரேன் டு ஹர் எப்படி வேணா நம்ம சொல்லலாம். காலேஜ் முடிச்ச உடனேமே, டிகிரி வாங்கின உடனேமே அவன் சிங்கப்பூர் போயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அப்பான் கிராஜுவேட்டிங் ஃப்ரம் காலேஜ் ஹி ஹாஸ் கான் டு சிங்கப்பூர். அவன் சிங்கப்பூர் போய் இன்னும் அங்கதான் இருக்கான். அதனாலதான் நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்றோம். Upon graduating from college, he has gone to Singapore. இப்ப அப்பானுடைய அடுத்த மீனிங் நிறைய லார்ஜ் அமௌண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு எம்பசைஸ் பண்றதுக்கு நம்ம இந்த அப்பானை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப சேரா இருந்துச்சு, அதை ரிமூவ் பண்ணணும். அப்படியே லேயர் லேயரா சேர் வந்துட்டே இருக்கு, நாங்களும் எடுத்துட்டே இருக்கோம், எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு எம்பசைஸ் பண்றதுக்கு தான் நம்ம லேயர் அப்பான் லேயர் ஆஃப் மட் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றோம். we removed layer upon layer of mud. திரும்ப திரும்ப அடுக்கடுக்கா வந்துட்டே இருக்கு, எடுக்க வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு we removed layer upon layer of mud அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப அதே மாதிரி நடந்தாங்க போயிட்டே இருக்காங்க, ரொம்ப தூரம் போனாங்க அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ அந்த மாதிரி எம்பசைஸ் பண்றதுக்கு தான் they walked mile upon mile அப்படின்னு நம்ம சொல்றோம். they walked mile upon mile. ஸோ அதே மாதிரி படிக்கிறா பல மணி நேரம் படிச்சா, ஆனாலும் முடிக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். So she studied hour upon hour but couldn't finish the entire lesson. So இந்த மாதிரி upon சொல்றப்போ நாம எம்பசைஸ் பண்றதுக்கு நிறைய நேரம் அப்படின்னு சொல்றதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லைப்ரரியில ரோ அப்பான் ரோ ஆஃப் புக்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அங்க நிறைய புக்ஸ் அடுக்கடுக்கா வரிசையா புக் இருக்கு. இப்ப சாறை சாறையாக மக்கள் போனாங்க, சாறை சாறையா மக்கள் மீட்டிங்க்கு வந்தாங்க அப்படின்னு சொல்றதா இருந்தா ரோ அப்பான் ரோ ஆஃப் பீப்புள் கேம் டு த மீட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த அப்பானுடைய அர்த்தம் இந்த இடத்துல.
சோ இதே மாதிரி நாம நாளுக்கு நாள் விற்பனை ஜாஸ்தி ஆயிட்டே போகுது அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். இந்த இடத்துல டே பை டே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம டே அப்பான் டே யூஸ் பண்றோம். The sale is increasing day upon day. The sale is increasing day upon day, year upon year. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். அப்பானுடைய அடுத்த அர்த்தம் பக்கத்துல நெருங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு தீபாவளி வந்துருச்சு, தீபாவளி நெருங்கிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு தீபாவளி இஸ் அப்பான் அஸ். தீபாவளி இஸ் அப்பான் அஸ். இப்ப அதே மாரி நம்மளுடைய விடுமுறை காலம்லாம் வந்துருச்சு. சீக்கிரமே நமக்கு ஹாலிடே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்றது, the holidays are nearly upon us. ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிடும். The holidays are nearly upon us. அதே மாரி ஐயோ! மறுபடியும் எக்ஸாம்ஸ் வந்துருச்சு. Exams are upon us again. Exams are upon us again. சோ இந்த வீடியோல நாம அப்பான்ங்கிற ப்ரிபோசிஷன எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.